அமித்ஷாவை பார்த்து பயப்படும் எடப்பாடி பழனிசாமி. தாவேகாவுடன் பிரம்மாண்ட கூட்டணி அறிவித்த டிடிவி. எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவுக்கு பயப்படுகிறார் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்திருக்காரு. விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்தில் நேற்று நடைபெற்ற மத்திய மாவட்ட திமுக கிளை செயலாளர்கள், பாக முகவர்கள் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேசினார். அப்போது தமிழகத்தில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியில் திமுக பல குறைகளை சுட்டிக்காட்டி எதிர்ப்பு தெரிவித்து வருது. ஆனால் அதே செயல்பாட்டை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறார் என்பது கவனத்திற்குரிய விஷயம் என அவர் குறிப்பிட்டார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக பழனிசாமியால் எந்த வகையிலும் கருத்து கூற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதா உதயநிதி விமர்சித்தார். அதிமுக இனி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல, அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமாக மாறிவிட்டது என அவர் கருத்து தெரிவித்தார். அதிமுக ஒரு தனி கட்சியா அல்லாமல் பாஜகவின் துணை அமைப்பை போல செயல்படுகிறது என்று கூறினார். மேலும் அதிமுக தலைமை முடிவுகள் சென்னை தலைமையகத்தில் அல்ல, டெல்லியில் நடைபெறும் சந்திப்புகளில் தான் அமையும் என்ற குற்றச்சாட்டும் உதயநிதி முன்வைச்சார். எந்த பிரச்சனை வந்தாலும் உடனடியாக டெல்லி சென்று மத்திய தலைவர்களை சந்தித்து விட்டு வருவது சாதாரணமாகிவிட்டது. டெல்லியில் எடுக்கப்படும் முடிவையே அதிமுக தமிழகத்தில் பின்பற்றுகிறது என்றார். சில தலைவர்கள் ரகசியமாக மத்திய அமைச்சர்களை சந்தித்துவிட்டு வந்ததை இப்போது வெளிப்படையாக அறிவித்து கொண்டே செல்கிறார் என்றும் அவர் குறிப்பிட்டார். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சமீபத்தில் மத்திய தலைவர்களை சந்தித்ததும் அவர் கூறினார். தமிழக மக்கள் எதிர்பார்க்கும் நலன்களை விட மத்திய அரசின் வழிகாட்டுதலுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் அதிமுக நடந்து வருவதால் அதிமுக தலைவர் உண்மையில் எந்த கட்சியில் உள்ளார் என்ற கேள்வி பொதுமக்களிடம் எழுந்துவிட்டதா உதயநிதி தெரிவித்தார். அதிமுகவில் அண்ணாவும் இல்லை, திராவிடமும் இல்லை, முன்னேற்றமும் இல்லை, சொல்லப்போனால் அதிமுகவே இல்லை என்றே மக்கள் நினைக்கின்றனர். இந்த நிகழ்வில் திமுக பொதுச் செயலாளர் பொன்முடி எம்எல்ஏ, மத்திய மாவட்ட பொறுப்பாளர் லட்சுமணன் எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ புஷ்பராஜ், மாவட்ட பொருளாளர் ஜனகராஜ் உள்ளிட்ட பல நிர்வாகிகள் கலந்து கொண்டாங்க. கூட்டத்தில் பங்கேற்றோர் பல்வேறு பரிந்துரைகளையும் சொன்னாங்க. தமிழகத்தில் ஆட்சியில் இருப்பதாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் பெரும்பான்மை பெற வேண்டிய அவசியமும் காரணமாக திமுக தற்போது பல அடுக்குகளில் தேர்தல் வியூகத்தை அமைச்சிருக்கு. இந்த வியூகம் தேர்தல் மேலாண்மை, கூட்டணி அமைப்பு, வாக்காளர் குழுக்களை இலக்கு வைப்பது, திட்ட விளம்பரம் மற்றும் எதிர்க்கட்சியை எதிர்த்து பிரச்சாரம் செய்யும் ரீதியில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுகிறது. அதனால் இப்போவே 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் சூடுபிடிக்க தொடங்கிடுச்சு. கூட்டணி பேச்சுவார்த்தை, நிர்வாகிகளின் கட்சி தாவல்கள் அரங்கேறி கொண்டே இருக்கிறது. அதிமுகவில் உட்கட்சி பூசல்கள் கடந்த சில வருடங்களாக வெடித்து கொண்டிருக்கு. தேர்தலுக்கு முன்பாக அந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கான முயற்சியில் பாஜக டெல்லி மேலிடம் காய் நகர்த்திட்டு வருது. இது குறித்து டிடிவி தினகரன், அதிமுக இணைப்புக்காக பாஜக அதிகாரம் வைத்து மிரட்டவில்லை, விஜய் தலைமையில் வலுவான கூட்டணி அமையும் என்று சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு அடுத்த வருடம் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு. தமிழ்நாட்டில் தற்போதைய நிலையில் 4 முனை போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி, நாம் தமிழர், தாவேகா கட்சிகள் களத்தில் இப்போதே தேர்தல் பணிகளை தொடங்கிட்டாங்க. ஆட்சியை தக்க வைப்பதற்காக, திமுக ஆட்சியை பிடிப்பதற்காக அதிமுக பாஜக கூட்டணிகள் தீவிரம் காட்டி வராங்க. நாம் தமிழர் தனித்து போட்டி என்று அறிவித்திருச்சு. தாவேகா தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்கும் பணிகளும் நடைபெற்று வருது. இந்நிலையில் அதிமுகவில் பிரிந்தவர்களை ஒன்றிணைக்கும் முயற்சியில் பாஜக டெல்லி தலைமை தீவிரம் காட்டுவதாக சொல்லப்படுகிறது. இது குறித்து அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திருப்பூரில் செய்தியாளர்களிடம் கூறுகையில், அதிமுகவினர் இணைய வேண்டும் என்று பாஜகவினர் 2021 தேர்தலிலேயே முயற்சி செஞ்சாங்க. இதுபோல இப்போதும் முயற்சி செய்கிறாங்க. கட்சியில் கருத்து வேறுபாடு இருக்கும்போது அவர்களே எப்படி பேசி தீர்க்க முடியும்? கட்சி பிரச்சனையை சரி செய்ய மத்தியஸ்தம் தேவையானது. மற்ற கட்சியிலிருந்து வந்து கூட்டணிக்காக பேசுவதை நான் தவறாகவோ தலையிடுவதாகவோ நினைக்கல. அதிமுக இணைப்புக்காக பாஜக அதிகாரம் வைத்து மிரட்டுவதா சிலர் சொல்கிறார்கள். அப்படியெல்லாம் இல்லை. அவர்கள் அதிகாரத்தை வைத்து மிரட்டுவதாக நான் நினைக்கக்கூட இல்லை. கூட்டணியில் இருக்கும்போது அந்த கட்சியில் உள்ள பிரச்சனையை சரி செய்வது மிரட்டுவதில்லை. இது நட்பு ரீதியானது.
தமிழ்நாடு அமைதியான பூங்கா. சாதி மதம் கடந்து இங்கு அனைவரும் மத நல்லிணக்கத்துடன் வாழ்ந்து வருகிறோம். எல்லோரும் சமம் என்கிற கொள்கையுடன் வாழ்ந்து வருகிறோம். கடவுள் பெயரையோ சாதி பெயரையோ பயன்படுத்தி யாரும் கலவரம் செய்யக்கூடாது. சுமூகமான முடிக்க வேண்டிய பிரச்சனைகளை அனைத்து இயக்கங்களும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். இதுதான் தமிழ்நாட்டு மக்களின் விருப்பம். 2026 சட்டமன்ற தேர்தலில் சீமான் தனித்து போட்டியிடுகிறார். இது இல்லாமல் திமுக, தேசிய ஜனநாயக கூட்டணி, தவேக தனித்தனியாக உள்ளன. விஜய் தலைமையில் வலுவான கூட்டணி அமையப் போவதாக எனக்கு தகவல் வந்திருக்கிறது. நான் யாருடன் இணைவது என்று முடிவு செய்யவில்லை. கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இறுதியானவுடன் நான் உங்களிடம் தெரிவிக்கிறேன். கூட்டணிக்காக யாரிடமும் நிபந்தனைகள் எல்லாம் நான் விதிக்க மாட்டேன். நட்பு ரீதியாக பேசுவதுடன் சரி. அமமுக இடம்பெறும் போது கூட்டணி தான் தேர்தலில் வெற்றி பெறும். அடுத்தடுத்து கோவை, திருப்பூரில் ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம். சட்டமன்ற தேர்தலுக்காக கிளை கழகங்களிலிருந்து எங்களின் பணிகளை துரிதப்படுத்தியிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். மேலும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சமீபத்தில் தவேகாவில் இணைந்தார். அங்கு அவருக்கு தலைமை குழு ஒருங்கிணைப்பாளர், கொங்கு மண்டல அமைப்பு செயலாளர் பதவி வழங்கப்பட்டிருக்கு. செங்கோட்டையன் கொங்கு மண்டலத்தில் தவேகாவை வலுப்படுத்தும் நடவடிக்கையில் இறங்கியிருக்காரு. அதிமுகவில் உள்ள பல முக்கிய புள்ளிகளை கட்சியில் இயக்கும் அசைன்மெண்ட்டுகள் அவர் களமிறக்கியிருக்காரு. பிரபல நடிகர் ஜீவா ரவி நேற்று செங்கோட்டையனை சந்தித்து பேசினார். அப்போது தவேகாவில் இணையப் போகிறேன் என்று ஜீவா கூறினார். மேலும் வருகிற 16ஆம் தேதி நடிகர் விஜய் ஈரோட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வது தொடர்பாக செங்கோட்டையன் ஈரோடு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தார். கொங்கு மண்டலத்தில் தவேகா பரபரப்போடு இயங்க தொடங்கிடுச்சு. இந்நிலையில் விஜயோட ஈரோடு விசிட்டிற்கு முன்பாக மேலும் பல மாற்று கட்சியினர் முக்கிய புள்ளிகளை தவேகாவில் இணைத்து ஸ்கோர் செய்வதற்கு செங்கோட்டையன் திட்டமிட்டிருக்கார். அந்த வகையில் கோவை மாவட்டத்திலிருந்து அதிமுக நிர்வாகி ஒருவர் அக்கட்சியிலிருந்து விலகி தவேகாவில் இணைஞ்சிருக்கார். கோவை மாநகர் மாவட்ட அதிமுக அம்மா பேரவை இணைச் செயலாளராக இருந்தவர் பார்த்திபன். இவர் அதிமுகவில் வடவள்ளி பகுதி கழக செயலாளர். இவர் தான் அதிமுக குடும்பத்தை சேர்ந்தவர். 30 வருடங்களாக அதிமுகவில் ஆக்டிவாக வளம் வந்தவர். அவர் தற்போது தவேகாவில் சேர்ந்திருக்காரு. மேலும் இது கோவை அதிமுகவினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. வேலுமணியின் கோட்டையாக கருதப்படும் கோவை முக்கிய பதவியில் இருந்து களப்பணி செய்த அனுபவம் கொண்டவர் தவேகாவில் இணைந்திருப்பது கோவையில் தவேகாவுக்கு சற்று பலத்தை சேர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் அதிமுகவிலிருந்து மூத்த நிர்வாகிகள் தொடர்ந்து வெளியேறி கொண்டே இருக்காங்க. அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சின்னசாமி கடந்த வாரம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைஞ்சார். தற்போது மற்றொரு நிர்வாகி தவேகாவில் இணைஞ்சிருக்கார். தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளை விட கொங்கு மண்டலத்தில் தான் அதிமுக மலை போல நம்பியிருக்கு. கடந்த காலங்களில் அங்கு அதிமுக பிரம்மாண்ட வெற்றியை பெற்றிருக்கு. ஆனால் தொடர்ந்து அதிமுக கோட்டையை தான் விட்டுட்டு இருக்கு என்கின்ற தகவலும் தற்போது வந்திருக்கு. கூடிய விரைவிலே கோட்டையை பிடிப்பாங்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.